இவரை ஏன் இந்தியாவின் வனமகன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நான் சொல்லும் போது உனக்கு தெரியும். சரியா? அமெரிக்கான ஒரு நாடு இருக்கு அப்படிதானே? அந்த அமெரிக்கா வந்து யார் இந்த வனமகன் அப்படின்னு என்ன பண்றாங்க, தேடுறாங்க. சரியா? ஏன் தேடுறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காரு, காடுகளை உருவாக்கியிருக்காரு. எத்தனை ஏக்கர்னா 1360 ஏக்கர்ல என்ன பண்ணியிருக்காரு, காடுகள். சரியா? நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மரம் கூட என்ன பண்ணுவோம், நடவுக்கு யோசிப்போம் அப்படிதானே? சரியா? 1360 ஏக்கர். எதனால அவருக்கு மரம் நடணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்படின்னா, அதாவது வந்து அஸ்ஸாம்னு ஒரு மாநிலம் இருக்கு தெரியுமா? சரியா? அஸ்ஸாம்ல என்ன பண்ணாங்கன்னா 1978 என்ன பண்ணாங்க, தொடர்ந்து ஒரு 12 நாள் மழை பெய்யுது. சரியா? தொடர்ந்து மழை பெய்யும் போது என்ன பண்ணாங்கன்னா அந்த மக்கள் என்ன நினைக்காங்க, உலகம் அழிஞ்சிருமோ, நம்மளை இருப்போமோ இருக்க மாட்டோமோ அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ஆள் தான் அது. சரியா? அது இப்போ சொல்லலை. சரியா? அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது அந்த 12 நாள் வச்சு மழை வெறிச்சிருக்கு. சரியா? வெறிச்சதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா தொடர் வறட்சி. 12 நாள் மழை பெஞ்சலாம், மழை பெஞ்சதுக்கு அப்புறம் 12 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா தொடர்ந்து என்னாவது அதிகமான வெப்பம், வறட்சி, இருக்க முடியாது. அதில் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து பாம்புகள்லாம் செத்து மடியுது. சரியா? அது மட்டும் கிடையாது, விலங்குகள்லாம் என்ன பண்ணுது, இறந்து போகுது. சரியா? அதுக்கடுத்து வேற என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த அஸ்ஸாம்ல பிரம்மபுத்திரான்னு சொல்லி ஒரு ஆறு. சரியா? அந்த ஆற்று படுகை ஒட்டி என்னன்னா மண் சரி வந்து அடிக்கடி நடந்துட்டே இருக்கு. சரியா? அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன இருக்கும் அப்படின்னு என்ன பண்றாரு, அந்த வனமகன் ஒரு ஆளுன்னு சொன்னோம் இல்லையா, அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சரியா? இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த மூத்த பழங்குடிகள்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு தலைவர் இருப்பாங்க. சரியா? அவர்கிட்ட போய் கேட்கிறாரு. கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இயற்கைக்கு எதிராக என்ன பண்றாங்க, மனிதர்கள் ஃபுல்லாவே மாறிட்டு வர்றாங்க. அதனுடைய பெரும் விளைவு தான் இந்த என்னது, ஒரு தீராத வறட்சினால, பாம்புகள் செத்து மடிகிறது, மண்ணரிப்புனால, வெள்ளங்கள் ஃபுல்லாக என்ன பண்ணுது, ஊருக்கு வரும்போது வீட்டுக்குள்ள வரும்போது வீடுகள்லாம் என்னது இடியுது, அப்புறம் உயிர்கள்லாம் போகுதுன்னு சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு அவர் கையில் ஒரு 25 மூங்கில் செடியை கொடுக்குறாங்க. சரியா? மூங்கில் செடியை கொடுக்கும்போது என்ன, அதுதான் அவருடைய ஆரம்ப விதைகள். சரியா? அதை என்ன பண்றாரு அப்படின்னா வந்து இந்த பிரம்மபுத்திரன் சொல்லி ஒரு அணை இருக்கு இல்லையா, அது ஆறு இருக்கு இல்லையா, அந்த ஆற்று படுகைகளோட என்ன பண்றாரு வைக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம், எப்போதுமே ஒரு மரம் நட்டவனா கேவலமாக தான் பேசுவோம். ஆரம்பத்தில் என்ன பண்ணுவோம், கேவலமாக தான் பேசுவோம். அப்போ என்ன பண்ணாரு, அவர் சொல்றாரு, நான் ஒரு தனி காடு உருவாக்க போறேன் அப்படிங்கிற. ஒரு மரம் நட்டாலே நம்ம கேவலமாக பேசுவோம் அப்படின்னா, ஒரு தனி காடே உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது கூட இருக்கவங்கலாம் கிண்டல் பண்ணி பேசுறாங்க. நம்ம இப்படி பேசுவோம் இல்லையா, பார்த்து என்ன பண்ணோம், கிண்டல் பண்ணும் போதே அவரை என்ன பண்றாங்க, கிண்டல் பண்ணி பேசுறாங்க. அப்படி பேசும்போது அவர் அதெல்லாம் பொருட்படுத்தலை. சரியா? அப்ப என்ன பண்றாங்க, அதை கிண்டல் மட்டும் பண்ணலை. அதை வைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, வச்சுட்டு போனதுக்கப்புறம் அந்த செடியை வெட்டிடுவாங்களாம், அல்லது வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த செடியை அழைச்சிடுவாங்க. இவர் வச்சுக்கிட்டே போவார், இங்கே அழைச்சிக்கிட்டே போவார். இதெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னா சக மனிதர்கள் தான் பண்ணுறாங்க. சரியா? அப்போ என்ன பண்ணுறது, அந்த ஆரம்பத்தில் அந்த 25 மூலிகை செடியில் ஆரம்பிது. இந்த மூங்கில் செடிகளில் ஆரம்பித்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 1360 ஏக்கரில் கிட்டத்தட்ட ஒரு தனி அடர் காடு, 4 கோடி மரங்களுக்கு மேலே இருக்கும். ஒரு மரங்கள் ஒரு 25 மூங்கில் வகைகளில் ஆரம்பித்து, அதுவும் என்ன பண்ணுறாங்க, இவர் வச்சுக்கிட்டே போவார், பின்னாடி என்ன பண்ணுவாங்க, அழைச்சிக்கிட்டே வருவாங்க. சரியா? கிட்டத்தட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1360 ஏக்கர். நம்ம ஊர் அவ்வளோ ஏக்கர் இருக்கு. 1360 ஏக்கரில் கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி மரங்கள், அதாவது அடர்ந்த காடுகள் என்ன பண்ணுறாரு, உருவாக்கி வச்சிருக்காரு. சரியா? கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக ஒரு 35 ஆண்டுகள் கழிச்சு ஒரு அடர் காடுகள் என்ன பண்ணுது, உருவாக்கி வைக்கிறாங்க. சரியா? வைக்கும் போது என்ன பண்ணா, யார் அந்த வனமகன் அப்படின்னு என்ன பண்றாங்க, அமெரிக்காவில் சர்ச் பண்றாங்க. சரியா? யார் அந்த வனமகன் சர்ச் பண்ணி அமெரிக்காவில் ஒரு பள்ளிக்கூடத்துல 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாட புத்தகத்தில் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, உள்ள என்ன பண்ணுற ஒரு பாட போதை ஆட் பண்ணுறாங்க. பண்ணுறாருன்னா யாரை பார்த்து பயப்படுறாரு அப்படின்னா சக மனிதர்கள் தான். ஏன் அப்படின்னா அந்த சக மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பூமி நமக்கானது தான், மற்ற உயிரினங்கள் இருக்குல்ல, விலங்குகள் இருக்குது, பூச்சிகள் இருக்குது, பறவைகள் இருக்குது, அவங்களுக்குலாம் தேவையில்லை, எனக்கு தான் அந்த பூமி சொந்தம் நினைச்சுப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் நினைச்சு ஒரு பயப்படுறாரு. அடர் காடுகள். சரியா? இந்த காடுகள்ல எந்தெந்த பாம்பெல்லாம் வேளாண் செத்து முடிஞ்சதோ
எங்க கிடந்து ஏராளமான பாம்புகள், விலங்குகள், பறவைகள் எல்லாமே என்ன பண்ணுது இருக்கு. நம்ம அந்த ஒரு சக மனிதன் ஒருத்தவங்க சொன்னோம் இல்லையா, மரம் வளர்த்தா வீட்டுக்குள்ள பாம்பு வரும், பள்ளி வரும்னு சொல்லி தான் என்ன பண்ணாங்க, மரங்கள் வளரலாம் பண்ணாங்க. அதையும் மீறி காடுகள் உருவானது பிறகு நம்ம அவரை கிண்டல் பண்ணோம் இல்லையா, இப்ப எல்லா பள்ளிக்கூடமும் அவரை கூப்பிடுது, இப்ப எல்லா அரசு அமைப்புகளும் அவரை கூப்பிடுது. அழகாக உருவாக்கி இந்தியாவின் வனமகனாக ஒரு பெயர் எடுத்த என்னது ஒரு பழங்குடியின ஒரு வனமகன் தான். இப்போ கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 57 வயசு இருக்கும். சரியா? அப்படி ஜாதவ் பயங் அப்படிங்கிற ஒரு ஜாதவ் பயங், சரியா, ஜாதவ் பயங் அப்படிங்கிறவர் தான் இந்தியாவின் வனமகன். இவரை